வீடியோ லெக்சரில் மில்லிங் கட்டரோட ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு 63 புள்ளி கொஞ்சம் டயமீட்டர் கொண்டவரில் மில்லிங் டீத் பண்ணுறாங்க. ஓகே, ஹேவிங் எத்தனை டீத்து? 6 டீத். ஓகே, அது அலுமினியம் 180 லாங்கு அண்டு 30 mm வைடு. லாங்கு 180, வைடு எத்தனை? 30 mm வைடு. இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1500 கொடுத்துருக்காங்க. ஃபீட் ரேட் இங்கிட்ட லேத்தில் வந்து ஃபீடு கொடுப்போம் பார்த்தீங்களா, இந்த ஸ்பிண்டில் ஸ்பீடில் டூலோட ஸ்பீடு சுற்றுறது. ஓகே, ஃபைண்ட் தான் கட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் 63.5, எல்லாமே மில்லிமீட்டரில் இருந்தால் மில்லிமீட்டரில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இப்போ ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மில்லிமீட்டரில் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் டீத் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 6. ஓகே, நல்லா கேட்டுக்கணும். இந்த மில்லிங் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் இந்த எல் கண்டுபிடிக்கிறது மெயினான விஷயம். மற்றபடி டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஃபார்முலா தான். டி இஸ் ஈக்குவல் டு என்னது? எல் பை என்னது? எஃப் இன்ட்டு என். இது ஃபீடு ஆர்பிஎம்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஆனால் அந்த எல்லை கண்டுபிடிக்கும் போது அந்த எல்லில் அப்ரோச் கொஷினில் எவ்வளோ நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 180 mm மில்லிமீட்டர் கொண்ட லாங் கொண்ட வருது, அப்ரோச் பண்ணுறேன். அப்போ ஆடட் டேபிள் ட்ராவலை ஆட் பண்ணணும். இந்த ஆடட் டேபிள் ட்ராவலுக்கு தான் அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலாலேருந்து கிடைக்கிற வேல்யூவை கடைசியில் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணால் தான் நமக்கு கேபிட்டல் கிடைக்கும். ஓகே, 1/2 பெரிய டி எவ்வளவு? 63.5 டி. இது வித்து எவ்வளவு? 30 ஸ்கொயர். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணி இந்த பெரிய எல்லை நம்ம தூக்கி போட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து நம்ம இந்த டைமிங்கில் போட்டோம்னா இவ்வளோ டைம்ங்கிறது கிடைக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 80 mm கொண்டது. ஓகே, ஃபீடு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர், டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 mm. டீப் ஸ்லாட். ஓகே, டீப்னாலும் டெப்த்னாலும் ஒன்று தான். அடுத்து ஃபீடு கொடுத்துருக்காங்க. ஃபீடை வந்து இன்ட்டு நம்பர் ஆஃப் டீத், எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் கொடுத்தாங்க? கட்டருக்கு எவ்வளோ டீத் இருக்குது? 24. இப்போ 24 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே? ஃபார்முலா ஒன்று தான். ஓகே, அந்த எல்லை கண்டுபிடிக்கிறது கூட ஆடட் டேபிளை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆடட் டேபிள் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப். இது டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாக்கு நான் போயிருக்கேன். இதே விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிப்பேன். புரியுதா? ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இதில் வித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருந்தாங்க, வைடு 30 கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன கொடுத்தாங்க? டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த ஃபார்முலாக்கு நான் போகிறேன். எதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல டவுட் வரும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதில் எல் தெரியும், ஆனால் என் இதில் கொடுக்கல பாருங்க. ஓகே, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? πdn/1000 சொல்லி நம்ம கட்டிங் ஸ்பீடு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோமா, அதுலேருந்து என் எனக்கு தேவை அப்படின்னா எஸ் இன்ட்டு 1000 என்னது? π இன்ட்டு டி. அதுலேருந்து எண்ணு கண்டுபிடிச்சலாமா? அடுத்து எல்லுங்கிறது ஆடட் டேபிளோட ஆட் பண்ண எல் எவ்வளவோ அதை போட்டுக்கணும். போட்டால் நமக்கு டைம் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளமு ஸ்லாட்டு டீப். அப்போ டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலாக்கு நம்ம போடணும்? டிசி ஃபார்முலாக்கு நான் போகணும். அண்ட் ஒர்க் பீஸோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஹை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைடு கார்பனும் மில்லிங் கட்டரோட டீத்து கொடுத்துட்டாங்க. இப்போ 0.2 mm கொடுத்துருந்தாங்கன்னா 0.2 இன்ட்டு டீத் எவ்வளோ? 10. 2 mm ரெவல்யூஷன். ஓகே, ஆடட் டேபிள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் ட்ராவல் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? டோட்டல் ட்ராவல் கேட்டிருக்காங்க. டைம் ட்ராவல் எல்லாமே ஓகே தான். ஓகே, அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஸ்பீடு கண்டுபிடிக்கிறேன். ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு அதை நான் தூக்கி போட்டோம்னா வச்சுக்கோங்க, எனக்கு டைம் வந்து கிடச்சிடும். ஓகே, அடுத்து ஃபீடு கேட்டிருக்காங்கன்னா மினிட்டுக்கு கேட்டிருக்காங்க. எஃப் இன்ட்டு என்னது? என்னோட வேல்யூ என்னது? 106 பாயிண்ட் என்னது? 1. ஓகே, இங்கே எவ்வளோ நான் கண்டுபிடிச்சேன்னா 2 mm/ரெவல்யூஷன். மீட்டர்/மினிட் கேட்டிருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபைனல் ஆன்சரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இது மில்லிங் டைப் ஆஃப் ப்ராப்ளம். கொஷினை பார்த்தோன்னே மில்லிங் கட்டர் அப்படிங்கிற ப்ராப்ளம் கேட்டால் ஓகே, இப்போ விட்டு கொடுத்துருக்காங்களா, நான் இந்த ப்ராப்ளம் செய்ய போகிறேன். வைடு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஆடட் டேபிள் ட்ராவல் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர். ஓகே, நம்ம பிளேலிஸ்ட்டில் பிபிசி சம்மந்தமான வீடியோஸ் கிடக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. பை.